பொள்ளாச்சி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிளாஸ்டிக்கை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், பொள்ளாச்சி அரசு கல்லூரியில் இன்றைய கால எதிர்கால மாற்றங்களுக்கு ஏற்ப புதிய படிப்புகளை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் பொள்ளாச்சி தொகுதிக்கு உட்பட்ட பல நீர்நிலைகளில் ஆகாய தாமரை அதிகளவு படர்ந்து இருப்பதால் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதிக அளவில் வளர்ந்து வரும் சீமை கருவேல மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் வலியுறுத்தினார். மேலும் போக்குவரத்து மிகுந்த சாலையான எல்டி சாலையை 4 வழி சாலையாக விரிவாக்கம் செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக தற்போது அசுர பலத்தோடு எதிர்க்கட்சியாக உள்ளது. 2026ஆம் ஆண்டு அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டமன்றத்தில் நடைபெற்ற வேளாண் துறை பட்ஜெட் விவாதத்தில் பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், ஸ்டாலின் அரசின் முதல் பட்ஜெட்டிலேயே சாகுபடி பரப்பை 60 விழுக்காட்டில் இருந்து 75 விழுக்காடாக உயர்த்துவோம் என அறிவித்து 4 ஆண்டுகளாக அந்த இலக்கை திமுக அரசால் எட்ட முடியவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் தற்போதைய வேளாண் பட்ஜெட்டில் உள்ள புள்ளி விவரங்கள் உண்மைக்கு மாறாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், திமுக ஆட்சியில் விவசாயிகள் பல கவலையிலும் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மேலும் 100 ஆண்டுகள் கடந்த வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும், வேளாண் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்.